என்னடி உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். அவளை விடலாமாட்டி? இல்ல எப்படி விடுவோன்னு கேக்க. அத நம்ம ரெண்டு பேரும் இருக்கோமே. பேக் பண்ணிட்டாளுங்க. பேக் தானே பண்ணிருக்காங்க, கொண்டு போக முடியாதுல்ல. அத நாம ரெண்டு பேரும் இருக்கோம்ல. என்னடி பல்ல கட்டிட்டு இருக்க? வா, இங்க தானே வரணும், வரட்டும். இத தாண்டி தானே போகணும். நேர் வழியில வரதுக்கு அவ்வளவு ஒன்னும் யோக்கியமானவளுங்க இல்ல. திருட வந்துருவாட்டி பின்வாசலையா தப்பிச்சு போவாளுவ. அப்ப நாம பின்வாசலுக்கு போயிருவோம். சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. வா போவோம். அட ஒக்க மக்கா, இங்க போயிருவிய. அம்மா என்னம்மா பேக் பண்றாளுவ? அப்படி என்னத்த பேக் பண்ணிட்டு இருக்காளுவ? வாங்க 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 வாங்க. அதெல்லாம் என்னது? நாங்க கிளம்பிட்டோமா. கல்யாணம் நின்னு போச்சுல, அதான் நாங்க கிளம்பிட்டோம். கல்யாணம் நின்னு போச்சுன்னு எங்களுக்கு தெரியுமே. அது நின்னு போயிருன்னு எங்களுக்கு முறையே தெரியும். இதெல்லாம் என்னதுன்னு கேட்காவ. நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறோம். லக்கேஜ் சரிதான், தலையில இருக்கிறது என்னது? அது அவளுக்கு கொடுத்த அன்பளிப்பு. அன்பளிப்பா? அப்படி என்ன கிழிச்சு தள்ளிட்டான்னு இவளுக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காவ? அதானே. அப்படி உங்க மவ என்ன கிழிச்சிட்டா? அது கல்யாணத்துக்குன்னு இவளுக்கு கொடுத்தாங்க. கல்யாணம் நின்னு போச்சு. கொடுத்ததா வாங்குற பழக்கம் செம்பலிங்க ஐயா குடும்பத்துக்கு கிடையாது. அப்படி ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கலையே. கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு மருமகளா வரவளுக்கு கொடுக்கறதுக்காக தானே கொடுத்தோம். நீங்க தான் வரலையே. அது மூத்தவ தான் இந்த வீட்டுக்கு வரல. ஆனா ரெண்டாவதுலவா நிச்சயமா வருவா. மூத்தவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே என் ரெண்டாவது பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் வச்சிருவேன். எப்படினாலும் என் பிள்ளைக்கு வரதானே. ஐயோ பிடிக்கிறவாளோ, பெரிய போதையிலே கிடைச்சிருக்கு. ஐயோ பிடிக்கிறவாளோ. அப்படிதானே. சரி, உங்க ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பாத்துக்கலாம். அப்ப இதெல்லாம் எடுத்து போலாங்க, வச்சுட்டு போங்க. இல்லம்மா, எங்க வச்சுட்டு போவ? எப்படியோ இந்த வீட்டுக்கு வாழதுன்னு வரப்போறா. பாட்டு போட்டுட்டாலே வா சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளை கிங்ஸ்ல ஐயா தான் கொடுத்துருக்காரு. அதனால கொண்டு போய்கிட்டு இருக்காமா. எப்பனாலும் இந்த வீட்டுக்கு தானே வாழ வரப்போறா. அது வரும்போதெல்லாம் பாக்கணும். அப்ப இதோட நிறையவே கொடுக்கும். இதை வச்சுட்டு போங்க. ஐயோ பிடிங்கிருவாளோ. இப்ப என்ன பண்ணுன்னு தெரியலையே. எம்மா பிடிங்கிருவாடு பயமா இருக்குமா? ஐயோ பிடிங்கிருவாளோ. இல்ல அவங்க எடுத்துட்டு போனா கூட பரவாயில்ல. நீங்க ஏற்கனவே இருக்கவங்க தானே. பெரிய கோடீஸ்வரின்னு சொன்னியே. இல்லம்மா, ஐயோ எங்க புள்ளைல எப்படி வளர்ந்துச்சு, எங்க புள்ளைல அப்படி, எங்க புள்ளைல இப்படின்னு சொன்னீல. இப்படி தூக்கிட்டு போறீல, அதான் நீங்க கோடீஸ்வரங்களாச்சே. உங்களுக்கு எதுக்கு இது? என்ன பண்ண? ஏம்மா ஜெனிமா, இறக்கி வைமா. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி வச்சிருக்கா. இல்ல இருக்கட்டும். அம்மா ஐயோ எடி இல்ல வெயிட்ல இல்ல. இல்லையே, அது பார்த்தா 100 கிலோ இருக்கும் போலுக்க. 100 கிலோ இல்ல, இதுக்கு மேல லைக் போடாதே. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்கு. ஏமா எனக்கு நெஞ்சு வலிக்கு. ஏமா எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்கு. ஏமா யாராவது காப்பாத்துங்க. ஏமா என்ன யாராவது காப்பாத்துங்க, எனக்கு நெஞ்சு வலிக்கு. ஏமா ஏமா என்னத்த சொல்ல. நம்ம வீட்ல டாக்டர் இருக்காங்களே. மாணிக்க மாமா பொண்டாட்டி கூட இருக்காங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கிய? வந்து ட்ரீட்மென்ட் ஆரம்பிங்க. அவளுக்கு நெஞ்சு வலிக்குறான். அப்படியா? ஐயோ ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்குமே. ஐயோ ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்குமா? அப்படினா என்ன, இதயத்தை கிழிச்ச வேண்டியதானே? கிழிச்சாதான் முடியும். கிழிச்சாதானே இதயத்தை வெளியில எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு இதயமே இருக்காது. வேற ஏதாவது வலிக்க போது நல்லா செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை மூளை அட்டாக்கா இருக்குமோ? அதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்கச்சக்க கிரிமினலால பார்த்தாவல்ல, ரொம்ப யோசிச்சிருப்பாவ. அதான் மூளை அட்டாக் வந்திருக்குது. அது என்னன்னு பாரு பாப்பு. யாரணி நான் இப்ப உடனே பாக்குறேன். ஐயோ ஐயோ இவளுக்கு என்ன கொன்றுவாளுக போலுக்க. ஹார்ட் அட்டாக்னா இப்படி விட்டு விட்டு வராத. அப்படிலாம் இருக்க முடியாத. புழுவா துடிப்பாங்களே. அப்படின்னா இது என்ன? எனக்கு தெரிஞ்சு இது ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியலையே. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, வலிக்குதா வலிக்குதா வலிக்குதா. இந்த புழுவா துடிக்காங்களே. அம்மாக்காரி ஹார்ட் அட்டாக்ல துடிக்கா புள்ளைல ரெண்டு நிக்கத பத்தியா? உண்மையான ஹார்ட் அட்டாக்னா துடிச்சிருப்பாள்வே. எங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிட்டியல்ல. நாங்க வர வச்சோமா? அத்தி கட்டி பழியத்துக்கு நம்ம மேல போடுதா? நாங்க வர வச்சோமா? ஆமா, எங்க அம்மாக்கு உங்களால தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. எங்க அம்மாவை கொன்னுட்டீல, எங்க அம்மாவை கொன்னுட்டீல, எங்க அம்மாவை கொன்னுட்டீல. அட பாதவத்திகளா, சத்தம் மட்டும் சொல்லாதீங்கடி. ஐயோ ஐயோ என்ன கொல்றாங்களே. ஐயோ என்ன கொல்றாங்களே. என்ன கொல்றாங்களே. ஓ எனக்கு நெஞ்சு வலிக்குதா. என்ன யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. எம்மா சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. எங்க அம்மையை கொன்னுட்டீல, எங்க அம்மையை கொன்னுட்டீல. என்ன என்னாச்சு? என்ன அத்தி பையுள்ள நம்மள முறைக்குது. உங்க வருங்கால சம்மந்திக்கு ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா? எங்க யாருக்கு? கீழ பாருங்க. ஐயோ எங்க அம்மாவை கொன்னுட்டாங்களே. எங்க அம்மாவை கொன்னுட்டாங்க. எங்க அம்மா நாங்க உடனே ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். அம்மா அப்பலாம் இருக்காதுமா. ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியலையே. ஐயோ நெஞ்சு வலிக்கு. அம்மா நெஞ்சு வலிக்குதே. ஐயோ நெஞ்சு வலிக்குதே. அம்மா 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 நெஞ்சு வலிக்குதே. அம்மா நெஞ்சு வலிக்குதேம்மா. டேய் சாரன். சாரன் மாமா இல்ல. டேய் கவின். கவின் மாமாவும் இல்ல. ஐயோ ஐயோ உயிரோட லாடுறாங்களே. எனக்கு நெஞ்சு வலிக்குதே. யாராவது என்ன காப்பாத்துங்க.
இருங்கம்மா இருங்கம்மா, உங்களுக்கு நெஞ்சு வலிலாம் இல்ல, ஏதோ பயம் அவ்வளவுதான், பதட்டம், வேற ஒண்ணும் இல்ல. ஹார்ட் அட்டாக்லாம் இல்லம்மா, இருங்க இருங்க, பொறுமையா இருங்க. ஹலோ மிஸ்டர் மகாதேவன். ஐயோ பயவுல என்ன வச்சு செய்யுமே. என்ன குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி போய்கிட்டு இருக்கா? என்னம்மா கொஞ்சிட்டு இருக்கியா? கொஞ்சரனா? அத்தினா பெத்ததே போதும். என்ன கொஞ்சம் நடக்குது? அம்மா ஒண்ணு செய்யாதம்மா, பதட்டம்மா. என்னம்மா? இதுக்கு மேல நாங்க நின்னு அவ்வளவுதான். ஹலோ மிஸ்டர் மகாதேவன். டேய் நண்பா வந்துட்டேன்டா. என்னம்மா சொல்லுங்கம்மா. அது உங்களுக்கு ஒண்ணு இல்லம்மா, அது வெறும் பயம்தாம்மா, பதட்டம்தாம்மா. ஆஹா பயவுல வச்சு செய்யும் உங்களுக்கு. துற சிரிக்கவா செய்த? இல்லப்பா, அவ சிரிச்சா என்னன்னு கேக்க. டா இவளமா நடிக்கலையா? பயம் உள்ள என்ன போடு போடுதே. சிரிச்சு வெறுப்பேத்ததுக்காகவே துற பொண்டாட்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்னம்மா துற பொண்டாட்டி? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பதட்டம் இல்லம்மா, சும்மாதாம்மா, பயத்துல வந்திருக்குமா, சொல்லுங்கம்மா. போயிட்டேன். பயம் வந்துட்டுல உங்க அப்பாக்கு. ஐயோ அந்த மனுஷனே ஓட விட்டுட்டாலுல. ஆத்தி நான் வேற ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ண தெரியல. ஐயோ அவ ஐயோ அவ நெஞ்சு வலிக்கவா, நெஞ்சு வலிக்கவா. சரி சரி பயப்படாதீங்க, நான் இருக்க பாத்துக்கிட்டேன். ராணி அந்த ஆயுதத்தை எடு. எதுக்கு? இதய ஆபரேஷன் பண்ண போறேன். இதய ஆபரேஷனா? எஸ், இதய ஆபரேஷன் பண்ண போறேன். எப்பவும் சார் பங்கி தான் விளையாடுவோம், இன்னைக்கு டாக்டர் வச்சு விளையாட போறோம். டாக்டர் வச்சா? நான் தான் நர்ஸ்ப்பா. நான் டாக்டர்ப்பா. நானும் டாக்டர். இங்க 3 டாக்டர் ஒரு நர்ஸ் இருக்காங்க, நீங்க பயப்படாதீங்க, நல்லபடியா ஆபரேஷன் பண்ணிரலாம். அது இவளுக்கு டாக்டரா? நீ டாக்டரா? இப்போ டாக்டர் ஆயிட்டோம். உங்க அம்மைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுல, நாங்க உடனே டாக்டர் ஆயிட்டோம். வீடு கட்டலாண்டல இருந்து இப்போ டாக்டர் ஆயிட்டோம். இந்த விளையாட்டு நல்லா இருக்குல, ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறோம். இசை இந்த விளையாட்டு நல்லா இருக்கு தெரியுமா? அதான் சூப்பரா இருக்கும், நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. வாங்க வாங்க, முத மேடமே டெச்சர்ல படுக்க வைங்க. டெச்சர்ல படுக்க வைக்கணுமா? ஆபரேஷனுக்கான எல்லா வேலையும் நல்லபடியா நடக்கணும். நான் டாக்டர். யாத்தடி இசை. நான் டாக்டர். ஆமா மகிமா கூட டாக்டர் தான். நானும் டாக்டரா? யாழ்னி நீங்க டாக்டர் இருந்திருக்கலாம்ல, வேற நர்ஸா யார் இருப்பா? ஏடி இந்த விளையாட்டை சூப்பரா விளையாடணும் சரியா? ஆனா அங்க வீடு கட்டி வச்சிருக்கோமே, அது எப்போ பால் காய்க்க? முத டாக்டர் வச்சு விளையாண்டுரும், அதுக்கப்புறம் வீடு பால் காய்ப்பு வச்சுக்கலாம். நம்ம எப்படி நாளைக்கு தானே போறோம். அதான் சரி, இந்த வாய்ப்பு எப்பவும் கிடைக்காது. இசை நான் அந்த டாக்டர் கொட்டலாம் போட்டு வரட்டா? மாமா கிட்ட இருக்கல, அதை எடுத்துட்டு வந்துரு. நான் டாக்டரா? நான் ஆபரேஷன் பண்ணட்டா? எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணோம் சரியா? டி நான் தான் சீஃப் டாக்டர், ஓகே? நீ எனக்கு அடுத்த டாக்டர், அவ அதுக்கு அடுத்த டாக்டர், அவன் நர்ஸ், வரிசைக்கு வந்துரும், ஓகே? ஆனா நானும் ஆபரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். சரிடி, நீனும் ஆபரேஷன் பண்ணுவ, ஆனா நான் சீஃப் டாக்டர், ஓகே? நான் இப்ப இருக்கணும், இங்க பார் சீக்கிரம் ஆயிரலாம். டா அவ அம்மைக்கு நடக்கதெல்லாம் இன்னைக்கு அவள 2 பேரும் பாப்பாளுவ. பார்த்தோன்னே கண்டிப்பா அவளுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துரும். ஹார்ட் அட்டாக் வந்த உடனே நீ அவளுக்கு சீஃப் டாக்டரா மாறிடு, ஓகே? அப்படின்னா சீக்கிரம் இவளுக்கு ஆபரேஷன் பண்ணாதானே நான் சீஃப் டாக்டர் ஆக முடியும். சரி நான் எல்லாம் ஏற்பாடு பண்றேன். ஆத்தாடி எம்மாடி பட என்ன பண்ணது தெரியல. இந்த தங்கத்தை வேற வீட்ல கொண்டு சேர்க்கணும். இவளுக்கு என்ன உசுரோட விடுவாளுன்னு தெரியலையே. யவ்வா ஐயா யவ்வா. ஐயோ அவ ஹார்ட் அட்டாக்ல துடிக்காத. துடிக்கட்டு மாட்டி. நல்ல ஹெவி ஹார்ட் அட்டாக் வந்தாதானே நம்ம ஆபரேஷன் பண்ணதுக்கு சௌரியமா இருக்கும். அவ்வா ஐயா. எங்க ஆபரேஷன் பண்ண? நர்ஸ் அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன் டாக்டர். ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடும் நான் சீக்கிரம் சக்சஸ் முடிச்சிட்டு உங்களை கூப்பிடுறேன் டாக்டர். குட். குயிக்கா பேஷண்ட்க்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இன்னும் 1 ஹவர்ல ஆபரேஷன் நடந்தே ஆகணும். சரி மிச்சத்தை நான் தான் பேசுவேன். ஆமாமா இன்னும் 1 ஹவர்ல ஆபரேஷன் பண்ணனா பேஷண்ட காப்பாத்தவே முடியாது. எப்படி கரெக்ட்டா பேசிட்டேனா? கிட்டி உனக்கு தான் அவ்வளவு தந்திருக்கேன் நடிச்சு டாக்டர் இருக்கே. இருந்தாலும் நான் இங்க டாக்டர் தானே. ப்ளீஸ் ப்ளீஸ். இசை நீங்க அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நீ அங்க டாக்டரா நடந்துக்கலாம், ஓகே? இங்க பார் நீ ஏன் ரூட்லயே தான் ரொம்ப கிராஸ் ஆகுற. இங்க பார் அவள 2 பேர் இருக்காள்வல்ல, பாத்துக்கலாம். கட்டி எப்படியா தங்கத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு போயிருக்கட்டி. நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த தங்கத்தை வீட்டுல கொண்டு சேர்த்துருங்க. என்ன என்னாச்சு? சப்பா மாமா வேற அவளுக்கு ஹார்ட் அட்டாக், நாங்க ஆபரேஷன் பண்ண போறோம். ஆபரேஷன் பண்ண புரியல. ஓகே உங்களுக்கு சிக்கனுக்கு ஆளே கிடைக்கல, இந்த பிளேட்டே சிக்கனியா? வாத்தி நிஜமாவே ஆபரேஷன் பண்ணிடுவாளுங்களே இன்னைக்கு இந்த விளையாட்டா? ஆமாங்க. ஐயோ எப்படிலாம் யோசிக்காதுல. எது கிடைச்சாலும் அது தனக்கு சாதகமா பயன்படுத்ததுல அடிச்சுக்காம முடியாது உங்களுக்கு. ஐயோ எங்களை யாராவது காப்பாத்துங்களே, எங்களை யாராவது காப்பாத்துங்களே. இது எங்க காப்பாத்த? டாக்டர் 1 மணி நேரம்
என்னங்க என்ன நான் தான் ஆபரேஷன் பண்ண வரேன் தெரியுமா? அவளுக்கு சிரிப்ப பாரு. அத்தாடி எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏங்க இது நல்லா இருக்கு உங்களுக்கு. என்ன கரெக்டா சொல்லிடுவாங்கல்ல எங்க வீட்டாளு. நர்ஸ், எஸ் டாக்டர். ஆபரேஷன் இன்னும் 10 நிமிஷத்துல நடந்தே ஆகணும். எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஏம்மா உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? ஐயோ எனக்கு நிஜமாவே நெஞ்சு வலிக்கு. ஆபரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி வேணா ஒரு ஸ்கேன் வேணா பண்ணிடுவோமா? ஸ்கேன்? அவளுக்கு என்ன ஆனந்தமா இருக்கு. ஐயோ தம்பி என்ன காப்பாத்துங்க தம்பி, எனக்கு நெஞ்சு வலிக்கு தம்பி. சோ பேஷண்ட் கத்த கூடாது. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னா இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மா இருங்க. சும்மாதான் பதட்டம், வேற ஒண்ணு இல்ல. இல்ல தம்பி எனக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் தம்பி. அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு இல்ல, நார்மலா இருங்க. ஒரு எம்ஐ ஸ்கேன் ஒன்னு எடுத்துருவோம். எத்தனை அடப்பு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். டாக்டர் நம்ம ஸ்கேன்லாம் வேணா பண்ண வேண்டாம். ஏன்னா இவங்களுக்கு எக்கச்சக்க அடப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்றீங்க டாக்டர்? கொழுப்பு, ஏகப்பட்ட கொழுப்பு இருக்கு டாக்டர் இவங்களுக்கு. குட், கரெக்டா சொல்லிட்டீங்க டாக்டர். ஸ்கேன் பண்ணாமே சொல்லிட்டீங்க. கண்டிப்பா இவங்களுக்கு ஏகப்பட்ட கொழுப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே திமிரு இருக்கு டாக்டர். ஓ மை காட், என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், வாய் கொழுப்பு அதிகம். மத்தவங்கள ரொம்ப சீப்பா பேசுவாங்க டாக்டர். அதனால கண்டிப்பா இவங்களுக்கு திமிரு, ஆணவம் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராணி டாக்டர் சொன்ன மாதிரி இவங்களுக்கு அடைப்பு கண்டிப்பா இருக்கும். இது அப்பா கிட்ட சொல்லியே ஆகணுமே. இன்னைக்கு என்ன நடக்குன்னு பாக்கணுமே. இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. உடனே ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். அம்மா ஐயா, இன்னைக்கு நம்ம ஆபரேஷன் பண்ண போறோம். சீக்கிரம் இசை, யாராவது இசை. ஐயோ பறக்காதடி, அப்புறம் நம்ம டாக்டர் இல்ல நம்ம கண்டுபிடிச்சிருவா. இல்ல இல்ல நான் பறக்கல. 10 நிமிஷத்துல நம்ம ஆபரேஷன் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம், பயப்படாத. ஐயா இன்னைக்கு உண்மையிலே எனக்கு குழி தாண்டிடுவாளுங்க போலுக்கு. யவ்வா யவ்வா, என்னை யாராச்சும் காப்பாத்துங்களே. ஐயா தெய்வமே என்னை காப்பாத்துங்களே. செம்புலிங்க கோட்டைக்குள்ள வந்துகிட்டு யாராவது காப்பாத்துங்களேவா. அது கோட்டைக்குள்ள வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். ஏமாத்திட்டு இங்க இருந்து உயிரோட போயிட முடியுமா? இன்னும் சாரம் எனக்கு தெரியுமா? அவனை எங்கிட்டி உசுர் குடுக்குற போட்டியா போயிருக்காவ. அதெல்லாம் வந்துரும். எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கா பாரு. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பா. அத்தி வெக்கப்படுதா பத்தியா? மாமா வந்து அந்த நின்னுட்டு பண்ணாரு. உனக்கு வெக்கம் வந்துச்சாட்டி? பார், உங்க மாமா நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காவ. நான் போய் எடுத்துட்டு வந்துட்டா. நான் நேத்தே தூக்கிட்டேன். என்ன சொல்லுத? ஆமாட்டி, நேத்தே அந்த குடாத்துக்குள்ள போனேன்னா உள்ள மாமா பெரிய பாக்ஸ் வச்சிருந்தாவ. பார்த்த உடனே கை காலு திருன்னு வந்துச்சு. சும்மா ஊசியெல்லாம் எடுத்து குத்தி குத்தி பார்த்தேன். மருந்தெல்லாம் இருந்துச்சு, அப்புறம் கத்தி கித்திலாம் இருந்துச்சு. அப்படி தொட்டு பார்த்துட்டு அப்படி மூடி வச்சலான்னு நினைச்சேன். சரி எதுக்கும் நம்ம தூக்கிட்டு போமேன்னு நேத்தே தூக்கிட்டு வந்துட்டேன். கிங்ஸி மாமா ஒண்ணு சொல்லல, பத்திரமா விளையாண்டுட்டு அங்கேயே கொண்டு வச்சிரு, உண்டில ஆக்கிடுவான்னு சொன்னாவ. ஆனா நான் கொண்டு வைக்கலையே. அத்தாடி நல்ல வேலை பார்த்திருக்க பத்தியா? திருப்பிலாம் கொண்டு வைக்கவே கூடாது. ஆமாட்டி, வைக்காம இருந்த போய் தானே நம்ம இப்ப இவளுக்கு ஆபரேஷன் பண்ண போறோம். கரெக்டா சொன்னா. ஆத்தி இவ்வளவு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு ஒளிச்சிட்டு இருக்கேன். அது தனி உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ என்ன யாராச்சும் காப்பாத்துக்கல. எவ்வளோ ஐயா எவ்வளோ என்ன யாராச்சும் காப்பாத்துக்கல. எத்தே எத்தே பக்கத்துல நிப்பல நிக்க. எதுக்கு கட்டி கொடுத்துடக்கா? காது கேட்காம நிக்கலன்னு நினைச்சிட்டேன். மாமியாருக்குள்ள மதிப்பே போச்சுது. என்ன இந்த பைவலையில பாத்தியலா? பார், அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்தாலும் வச்சுக்கே, அதுக்கு நாளா பொறுப்பு கிடையாது. அப்படின்னா என்னமோ பண்ணிருக்காளுங்க. எத்தே பார், அவளை சத்தம் கட்டிட்டு வச்சுக்கேன், விளையாண்டுட்டு இருக்கலாம் அர்த்தம். ஆனா அமைதலா இருந்தா நாளா பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். அமைதலா இருக்காளுவலா? ரொம்ப நேரமா அமைதலா தானே இருக்காளுவ. அப்ப என்ன பண்ணி வச்சாளுங்கன்னு தெரியலையே. இந்த மாமியாரா என்ன பண்ணிட்டு இருக்கிய? உன்ன மாமியார் சொல்லி கட்டிட்டு இருக்கியா? மாமியார் பதவி கொடுத்துருக்குல்ல. இல்லனா ஒண்ணு இல்ல. பேசு, உனக்கெல்லாம் பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும். மாமியார் சப்பா இந்த பார், அவளை என்ன பண்ணிட்டு இருக்காளோ எனக்கு தெரியல. நான் ரொம்ப நேரமா தேடி பார்த்தேன், ஆளை காணும். இல்லத்தே, அதுல கோல்கெட்லாம் அடுக்கி வச்சிருந்தேன். ஒரு கோல்கெட்டையும் காணுமே. கோல்கெட் எதுக்கு எடுத்தாளுவ? அதானே எப்பவுமே அதுல கை வைக்க மாட்டாளுவல. அதுல இசைக்கு அதெல்லாம் பார்த்தாலே அலர்ஜி. அதை தொடவே மாட்டாள. பல்லு வளர்க்க கூட அவளுக்கு சோம்பேறித்தனம். சத்தியமா அவ பேசி தூக்கிருக்க மாட்டாள. சத்தியமா அவ தூக்கிருக்க மாட்டான்னு எனக்கும் தெரியும். ஆனா இப்ப மாமா கேட்டுட்டு இருக்காவல. மாமாக்கு எதுக்கு கேட்டான்னு தெரியாது. நீங்களே போய் சொல்லிருங்க கோல்கெட்ட காணும்னு. பார், கோல்கெட் பேஸ்ட ரொம்ப வேஸ்ட் பண்ணிடாத. இப்போதைக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு ஒட்டுறதுக்கு இந்த ஒரு பேஸ்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. இதுவே எங்க அக்காக்கு தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப எனக்கு பேஸ்ட் அத்தா இது இருக்குல்ல, இதுல இருந்து எடுத்து கொஞ்சம் போல ஒட்டிக்க. ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்களே. இங்க பார்,
தச்சமயத்துக்கு நம்ம கிட்ட கோல்கேட் பேஸ்ட் மட்டும் தான் இருக்கு. இத வச்சுதான் ஆபரேஷன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒட்டி வைக்கணும். நான் ஒட்டட்டா? நான் ஒட்டுவேன். நானும் ஒட்டுவேன். நான் தான் இவ்வளவு மோவா 2 பேர் இருக்காள்வல, அவளுக்கு எப்படி கொஞ்சம் நேரத்துல அட்டாக் வந்துரும். அவளுக்கு நீ ஒட்டு. கண்டிப்பா என் பிள்ளைகளுக்கு வந்துரும். அம்மா இவளுக்கு என்ன ரகம்னு தெரியலையே. சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணுவோமா? அம்மா வெயிட் பண்ணுங்க டாக்டர். இப்பதான் நம்ம மகிமா டாக்டர் எனக்கு கால் பண்ணாங்க. எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கால் பண்ணுவாங்களாம். நர்ஸ் சிஸ்டர் இப்ப எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க கால் வந்து நம்ம கிளம்பிடலாம். டாக்டர் நம்ம அது வரைக்கும் இந்த வண்டி தள்ளி விளையாடுவோமா? இது நான் நினைச்சேன், நீ சொல்லிட்ட தெரியுமா? எனக்கு ஆசையா இருந்துச்சு. நம்ம தள்ளி விளையாடுவோமா? சரி, நீ அந்த சைடு தள்ளு, நான் இந்த சைடு தள்ளுதே. கோல்கேட் பேஸ்ட் பத்திரம். ஆமாமா, ஒட்டதுக்கு அது மட்டும் தான் இருக்கு. உங்க அக்கா வந்தா சொல்லிருனே. சரி. ஐயோ, அடுத்து என்ன பண்ண போறாருன்னு தெரியலையா? டாக்டர் நாம ஏன் ஒரு மயக்க ஊசி போடக்கூடாது? மயக்க ஊசியா? இல்ல டாக்டர், அது ஆபரேஷன் பண்ணும்போது நம்ம மயக்க ஊசி போட்டா சரியா இருக்கும். என்ன நான் சொல்றது சரிதானே? ஒரே ஒரு வாட்டி ஊசி போடுறோம் டி. சரிங்க டாக்டர், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நீ ஒரு வாட்டி தான் ஊசி குத்தணும், நான் 2 வாட்டி. நீ ஏற்கனவே 2 வாட்டி குத்திட்ட, நான் இன்னும் குத்தவே இல்லை தெரியுமா? ஏற்கனவே 2 வாட்டி குத்திட்டாளா? வலிக்கவே இல்ல, மயக்கம் வரல. மகாதேவன் ரொம்ப நேரமா காணல. இன்னொரு 5 நிமிஷம் எங்கேயும் போக மாட்டான். நானும் 1/2 மணி நேரம் ஆகுது ஆளை தேடிக்கலான்னு பார்த்தேன், கிடைக்க மாட்டேங்கானே. ஆமா, அப்படி எங்கேயும் போக மாட்டாரா? என்னப்பா, நான் என்ன பாத்துட்டு வரேன். எனக்கு என்னமோ அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்க குளத்துக்கு தான் நிப்பான்னு நினைக்கிறேன். சரிடா, நான் வேணா போய் பாத்துக்கிறேன். இல்லப்பா இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். இப்போ இப்போ என்னடா, என்னாச்சு? எப்பா, அதான் அந்த பொம்பளைங்க மாட்டிக்கிட்டாங்க. யாருடா? அதப்பா அந்த புந்தானிங்க. அது யாருடா? அப்பா, அதான் சாரட் காலேஜுக்கும் பார்த்தோமே. என்ன பேரு? நான் வைக்கலப்பா, இசையும் ராணியும். எப்பா, அவங்க மாட்டிக்கிட்டாங்கப்பா. இசை ராணி மகிமா நம்ம மாணிக்கு பொண்டாட்டி படத்துல பாட்டு போய் பாருங்க. ஏண்டா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதான் தங்கமும் பத்தத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இசை ராணி மடக்கி பிடிச்சிருக்காங்க. உடனே அந்த பொம்பளை ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சிருக்கு. டே, எதுக்கும் செக் பண்ணி பாரு. செக் பண்ணிட்டப்பா, அவங்க ஹார்ட் அட்டாக்லாம் எதுவும் இல்ல. கன்ஃபார்மா தெரியல, ஒரு துளி கூட அட்டாக் கிடையாதுப்பா. எப்பவும் வீடு கட்டி விளையாடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் புதுமையா விளையாண்டு பாக்கலாமேன்னு ஆஸ்பத்திரி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்கப்பா. ஆஸ்பத்திரியா? ஆமா, இப்ப உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல இவங்க எல்லாம் சேர்ந்து ஆபரேஷன் பண்ண போறாங்களாம். என்னடா சொல்ற? அப்பா, அங்க வந்து பாருங்கப்பா. பாக்கணும்டா. எங்க நிக்கா? வீல் சேர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கா. டேய், அப்ப மகாதேவன் சிக்கிருக்கான்னு அர்த்தம்டா. அதான் மாமா அங்க ஏறி கிடக்காரோ? மாமா எங்கடா ஏறி வந்திருக்காரு? அந்த தூணுக்கு மேல. டேய், எங்க இருக்கா? வாங்கப்பா காட்டுறேன். இங்க வச்சு ஆபரேஷன் பண்ணதுக்கு சரியா இருக்கும். இங்க வச்சே பேஷண்ட்க்கு ஆபரேஷன் பண்ணி முடிச்சிர வேண்டியதா. எஸ் டாக்டர். நீங்க ஃபோன் பண்ணி பேஷண்ட கூட்ட சொல்லுங்க. ஓகே டாக்டர். ரிங் 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 ரிங். ஆதி ஏலக்கா. யாருக்கு ஃபோன் அடிச்ச? ஈஸிக்கு தான் அடிச்சேன். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஏன் மச்சி பண்ணி சொல்லி. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா. ஒண்ணு இல்லையா? இதெல்லாம் என்ன கெட்டப்புன்னு கேக்க. அது வந்து சும்மாக்கா. சும்மாவா? இங்க இருக்கடி கட்ல கொண்டு தூக்கி போட்டுருக்கியா? ஆபரேஷன் பண்ணதுக்கு. ஆபரேஷனா? யாருக்கு ஆபரேஷன்? இதே ஆபரேஷன். நீ பண்ண போறியா? எனக்கு நெக்ஸ்ட் பேஷண்ட். என்ன குழப்பிக்கிட்டு இருக்காளுங்க? ஐயோ, கண்டுபிடிச்சவள இலக்கா. அத்தி கண்டுபிடிச்சவன சாரம் பைக்கிட்ட போட்டு கொடுத்துறாவல. அவன் கக்கப்படி சிரிப்பானே. நம்ம இடத்த மாத்திடுவோமா? இடத்த மாத்த போறல எதுக்கு? இங்க ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? கட்ல மீட்டிங் வந்ததே. ஐயோ, எல்லாரும் வந்துட்டாங்களே. இந்த ஆபரேஷன் பண்ணதுக்கு நீ பார்த்த இடமாங்க. இங்க யாரும் வர மாட்டாவன்னு நினைச்சேன். சரி கட்ல தூக்கி நம்ம வேற இடத்துக்கு போயிடுவோம். அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம். உங்களை தான் கேட்க, யாருக்கிட்டே ஆபரேஷன்? யாருக்கோ. நீ கட்ல தூக்குடி. இவளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாலும் என்ன நேரமோ? அதான் எனக்கும் தெரியல, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் தெரியல. கேட்டா ஆபரேஷன் சொன்னாலுவ. அப்படின்னா கோல்கேட் காணாம போனதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. சரி நான் போய் ஈஸியா பாத்துட்டு வரேன். ஏதே கோல்கேட் எப்படியாவது எடுத்துட்டாங்க தே. இல்லன்னா இப்ப டேட் எனக்கு சொல்லணும், மெனக்கிட்ட அந்த அண்ணே வரணும். கோல்கேட் எங்க இருக்குன்னு தேடுங்க தே. எங்கேயாவது கடக்கும் தேடு. கடக்கும் தேடணுமாவா? இருந்தாதானே தேடுறதுக்கு. நம்ம வீட்டுல அப்படி யாரும் பேஸ்ட்ல கை வைக்க மாட்டாவல. பேஸ்ட பூரம் தூக்கிட்டு போயிருக்கு. நான் இப்ப பேஸ்ட் எங்க போய் தேட? இந்த இடம் சரியா இருக்கும் நினைக்கிறேன். நான் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். இந்த இடம் பர்ஃபெக்ட்டா இருக்கும்.
வீட்டுல பாடின்னு சொல்லிட்டடி. ஆத்தி உண்மை சொல்லிட்டனோ? ஆமாடி. நீ எப்படி சமாளிக்க பாரு. சீப் டாக்டர் நல்லபடியா ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க அம்மா தூக்கிட்டு போலாம். இப்ப கரெக்டா சொன்னா எருமை. இப்ப நீ அப்படிதான் சொல்லியிருக்க. அவளு பயந்துருவாள்வல்ல. எப்படி பார்த்தாலும் அப்படித்தான் வருது. நான் என்ன செய்வேன்னு சொல்லு பாப்பா. அம்மா அம்மா நான் என்னத்த சொல்லனே தெரியலப்பா. எங்க அம்மா விட்டுருங்க, நாங்க போறோம். அவங்க சீரியஸா இருக்காங்க. அம்மா அம்மா என்னை எப்படியாவது காப்பாத்துங்களே. என்ன சரி, பெட்டியை மட்டும் இறக்கிறாரு. சரிம்மா, பத்திரமும் தங்கமும் பத்திரமா இருக்குன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன பாடுபடுத்துறாலும் பரவாயில்ல, தங்க பட்டியை மட்டும் இறக்கிறாரு. நமக்கு நேரம் ஆயிட்டு, ஆபரேஷன் முடிச்சிருவோமா? நம்ம ஆபரேஷனை முடிச்சிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அவங்க அம்மா தூக்கிட்டு போயிருவாங்க. என்ன சரிதானே? நீங்க மகிமா மேடமுக்கு கால் பண்ணி பாத்தீங்களா? இப்பதான் ரிங் ரிங் பண்ணாங்க. அவங்க இடத்தெல்லாம் பார்த்து நல்லபடியா செட்டில் பண்ணிட்டாங்களாம். போனோன்னா ஆபரேஷனை ஆரம்பிச்சிட வேண்டியதானா? சரி, தள்ளிட்டு போமா. இங்க பாருங்கம்மா, நீங்க இங்கதான் நிக்கணும். அங்கெல்லாம் வரக்கூடாது. நாங்க ஆபரேஷன் பண்ணி முடிச்சிட்டு உங்க அம்மாவை கொண்டுட்டு வருவோம். நீங்க அதுக்கப்புறம் தூக்கிட்டு போலாம். அதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வரக்கூடாது. அங்க அலோடு கிடையாது. நீங்க இங்கதான் நிக்கணும். எங்க அப்படியே விட்டுருங்க, நாங்க வீட்டுக்கு போறோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்க சீரியஸா இருக்காங்க. நாங்க வேற ஆஸ்பத்திரியில பாத்துக்கிட்டோம். இங்க 4 ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காங்க. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். பணம் ஒரு பிரச்சனையே இல்ல, அதை நாங்க பாத்துக்கிடுவோம். பீஸ் நாங்க கேட்கவே மாட்டோம். ஐயோ, உங்க அம்மா செத்தலாம் போவல, அழாதீங்க சரியா? நாங்க நல்லபடியா ஆபரேஷன் பண்ணிடுவோம். சப்பா, அடி நம்ம போவோம். வேண்டாம், நீ ஃபுல் ஃபார்ம்ல இறங்கி இருக்குவ. செட் அதிகமா இருக்கும், சொன்னா கேளு, நம்ம போயிருவோம். வாடா, இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும்டா. அவ என்ன அழகா விளையாண்டுட்டு இருக்கா. அவ சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்கா. விடுற பாத்துக்கலாம். அவளுக்கு தேவைதான். அந்த பதைய தப்பிச்சு போயிருக்க வேண்டியது என்ன கிட்டாங்கல்ல. இன்னைக்கு கதிய பாரு, அங்க பாருடா, அவ்வளவு துறைக்குள்ளது பாத்துக்க. பிளாட்ட பாரு மும்புறமா. அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்காடா. என் தங்கச்சி பத்துடா, அது எவ்வளவு சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கு. ஆமாடா, அவ குழந்தைய இருக்கும் போது இப்படிதானே விளையாண்டுருப்பா. நம்ம அப்பெல்லாம் பார்க்கவே இல்லடா. உயிரோட இருக்கான்னு கூட தெரியாது. அதானே இப்ப பாரு, அவ உயிரோட இருந்து அது இப்படி விளையாண்டுட்டு இருக்காடா. ரசிக்கிறத விட்டுட்டு என்னன்னாலும் பாத்துக்கலாம்டா, விளையாடட்டும். சரி, நம்ம வேண்டான்னாலும் விளையாடுவாடா. அவ குணமே அதுதான். அதுக்கேற்ற மாதிரி துறை பொண்டாட்டி. அவ வீட்டுக்கு கொண்டு வந்து மருமக்க மாதிரிலாம் பாத்தியா. அவளுக்கு யார் தேவையோ அதண்டா கூட்டிட்டு வருவா. விளையாடுறதுக்கு பிள்ளைகளா கூட்டு வந்திருக்கா, வேற ஒண்ணு இல்லடா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்லயே ஆம்பளை பையனா தான் இருந்தானுங்க. நல்ல சௌரியமா போச்சு அவளுக்கு. நான் கத்தி சிரிச்சிருவேன் நினைக்கிறேன். சமாளிச்சிரு, நானும் சிரிச்சிருவேன். என்ன எங்க கொண்டு போறியா? டேஞ்சர் ஃப்ளோ கிட்ட மாட்டிக்கிட்டோண்டி. எப்படியாவது இங்க நைஸா பாடியை கொண்டு போயிடணும். பாடியா? சோ, கம்முனு படுங்க. நல்லபடியா ஆபரேஷன் முடியுமா வேண்டாமா? கம்முனு படுக்கணும். என்னன்னு கேட்க? அவங்களுக்கு நெஞ்சு வலி, அத ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்கோம். எந்த ஹாஸ்பிடலுக்கு? இங்க பக்கத்துல சீப் டாக்டர்லாம் இருக்காங்க. அப்படிதானே இசை? இப்போ சீப் டாக்டர் யார் தெரியுமா? நம்ம பொண்ணுதான். அவங்களுக்கு நெஞ்சடி மாதிரி தெரியலையே. இவ்வளவு நேரம் என்ன கத்துனாவ. ஐயா அம்மா அம்மா ஐயான்னு எப்படிலாம் கத்துனாவ தெரியுமா? அங்க அதுக்குத்தான் அவசரமா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணணும். சீப் டாக்டர் தான் இப்ப ஆபரேஷன் பண்ண போறாங்க. அவ பண்றது பக்கத்துல இருந்து பாக்கணும். ஏதாவது பண்ணுடா. சீப் டாக்டரா? அவங்க யாரு? சிரிச்சிட போறவட்டி. இல்ல, இசைக்கு தெரியும்னு சொல்ல வந்தேன். இல்ல இசை? ஆமா, சீக்கிரம் டி. ட்ரிங் 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 ட்ரிங். டாக்டர் ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஹலோ டாக்டர், எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க வந்த உடனே ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். ஓகே. அது என்னடா ட்ரிங் ட்ரிங்? போனடா. போன் நம்ம தவிய கையில யார் கையில போன் கொடுக்கறது இல்ல. அதுக்குத்தான் அவ வாயாலே போன் அடிச்சுக்கிட்டவ. அங்கிருந்து போன் அடிச்சது யாரு? வேற யாரு? சாரணுதான், மகிமாதான். அவளுமா மாணிக்கம் கட்டிக்க போறானே அந்த பிள்ளையும் உண்டா? இன்னும் இந்த விளையாட்டுல சேராதது அபி, இயலு, அப்புறம் ஜபா. இன்னும் உங்க அண்ணன் முன்னாடி இப்ப சேர்ந்துருவ பாரு. போமா, வழிவிடுங்க. நாங்க பேஷண்ட் தள்ளிக்கிட்டு போனோம். ஏன் ஒரு நர்ஸ் வர சொல்ல வேண்டியதானே? அவங்க தானே இந்த வேலையெல்லாம் பாப்பாங்க. ஆமாலட்டி, அப்பமே சொன்னேன். நர்ஸ் தானே, நர்ஸ் ஏற்பாடு பண்ணிடுவோம்.
நர்ஸ் வந்துட்டாங்க. அத்தி என் குழந்தை நிக்காவ, மகாதேவன் வேற நிக்காரு. நான் வேற இப்படி வந்திருக்கேன்னு. நான் வேணா போயிருக்க மாட்டேன். பேஷண்ட் தள்ளிட்டு போனோம். எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? சாரி டாக்டர், நேரம் ஆயிட்டது. சீக்கிரம் பேஷண்ட் தள்ளிட்டு போங்க. மத்தவங்க நம்ம பார்த்து சந்தேகப்படுறாங்கல்ல. ஓகே டாக்டர், சீக்கிரம் ஹாஸ்பிடல்ல கொண்டு சேர்க்கணும். இன்னும் 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணா தான் உயிரோட இருக்க முடியும். நீங்க அசால்ட்டா வந்தீங்கன்னா பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருப்பாங்க போலுக்க. நண்பா நீங்கம்மா இருடா, நல்லா இருக்கு. ஆமாமா, அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்துல ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கணும். ஆனா இங்க இருந்து வெளியில கொண்டு போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆயிருமே. அதுக்கு தான் சீஃப் டாக்டர் தானே இருக்காங்கல்ல. சும்மா இருட்டி. இங்க பார், அடுத்து நான் தான் சீஃப் டாக்டர். நீ என்ன இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் மட்டும் உன்னை எத்தனை வாட்டி சீஃப் டாக்டர்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ என்ன பார்த்து சொல்லணும். சரிட்டி. நர்ஸ், நீங்க பேஷண்ட சீக்கிரம் தள்ளிட்டு போங்க. அப்பதான் சீஃப் டாக்டர் சீக்கிரமா வந்து ஆபரேஷன் பண்ணுவாங்க. இப்ப கூட சொல்லிருக்கேன் பாத்துக்க. உங்களுக்கு உண்மையிலே நெஞ்சு வலியா? ஐயோ, இல்லன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாத. இருக்குன்னா இவளுக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாளுங்க, இல்லன்னா தங்கத்தை வச்சுட்டு போக சொல்லிடுவாளுங்க. என்ன பண்ணனே தெரியலையே. உங்களை தான் கேட்டேன், உண்மையிலே உங்களுக்கு நெஞ்சு வலிக்கா? சீரியஸா சொல்லுங்க, ஹாஸ்பிடல்ல கொண்டு சேர்க்கணும். உங்களுக்கு உண்மையிலே நெஞ்சு வலிக்குதா? நான் வேணா செக் பண்ணட்டுமா? என்ன? அவங்களுக்கு நெஞ்சு வலிதான். இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போயிட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்துல அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இல்ல அவங்களை காப்பாத்த முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சீரியஸா இல்லையே, நார்மலா தானே உட்கார்ந்துருக்காங்க. குந்தாணி மண்டல நறுக்குன்னு கொட்டே, எப்படி கொட்டுதுன்னு பாரு. இங்கிட்டு நான் கொட்டுறேன். ஐயோ அம்மா, 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 என்னால முடியலையே, அம்மா, என்னால முடியலையே, அம்மா, அம்மா, அம்மா. பாத்தீங்கல்ல, பேஷண்ட் எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. அதுக்கு இப்ப நீங்க எங்க கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க? இந்த காட்டுக்குள்ள எங்க கொண்டு போக முடியும்? அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம், அத நாங்க பாத்துக்கிறோம் மிஸ்டர் ஆகாதேவன். உங்க அப்பா ரொம்ப நம்மள கேள்வி கேட்காம இப்ப என்ன பண்ண? இப்ப பாரு எப்படி தலைதறிக்க ஓடுவாருன்னு. என்னம்மா, அப்படி ஒண்ணு இல்லையம்மா. என்னம்மா செய்யுது சொல்லுங்கம்மா. அப்படி ஒண்ணு உங்களுக்கு இல்லையம்மா. இவன் எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடுதான்? எப்படி இந்த ஆபரேஷன் முடிய வரைக்கும் மகாதேவன் நம்ம பக்கம் கூட வர மாட்டாரு. இப்ப புதிதா நான் அதுக்கு தான் வாங்கிட்டு சொன்னேன். நீங்க பேஷண்ட் தள்ளிட்டு போலாம். ஓகே டாக்டர். ஆத்தி, கருப்பு சிங்கம் பாக்குதே, அப்படியே தள்ளிக்கிட்டு போயிருவோம். வாங்க வாங்க, நான் உங்களை தள்ளிட்டு போறேன். நீங்க டாக்டர், அதுவும் சீஃப் டாக்டர். ஆபரேஷன் ரெடி பண்ணி வைக்கும் போது நீங்க அந்த நேரத்துக்கு வரணும். அப்பதான் கெத்தா இருக்கும். ஓகே, சூப்பர். நீங்க போய் எல்லா ஏற்பாடும் பண்ணுங்க. பாத்துக்கிட்டே இருக்கலாம். பொம்மை மாதிரி இருக்கு பாரு. முடிக்கத பாரு. அவங்களுக்கு உண்மையிலே நெஞ்சு வலியா? ஆமா. ஏன் உங்களுக்கு நெஞ்சு வலி? நீங்கள பாத்து மறக்கணியா என்ன? இல்ல. ட்ரிங் 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 ட்ரிங். இல்ல, சிஸ்டர் கூடாது. ட்ரிங் 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 ட்ரிங். எஸ் டாக்டர், இங்க எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க வரலாம். ஓகே, அர்ஜென்ட் ஆபரேஷன். ட்ரிங் ட்ரிங். இவங்க உலகம் தனி உலகம், நல்லதா இருக்கு. எல்லாராலையும் இந்த உலகத்துக்குள்ள போக முடியாது. ட்ரிங் 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 ட்ரிங். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நீங்க சந்தோஷமா இருக்கணும்ப்பா. எப்பவும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என் பொண்டாட்டி ஒரு காரணமா இருக்கா. நீங்க சந்தோஷமா இருக்கணும்ப்பா. என் அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவ பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாரு. எங்க அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளை மேல ரொம்ப ஆசை இருக்கு. அப்பா, என் அப்பா சந்தோஷமா இருக்காரு. சேட்டை பாரு, சேட்டை. இசை தங்கம், இசை. ரிங் 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 ரிங்.
ரிங் ரிங். சொல்லுங்க ரிங் ரிங். நீங்க போய் சிக்கிட்டீங்க போலுக்கு ரிங் ரிங். சிக்க வச்சிட்டீங்க ரிங் ரிங். எப்படியோ சிக்கிட்டீங்கல்ல பிரதர். நானா சிக்க மாட்டேன் பிரதர், சிக்க வச்சிட்டீங்க ரிங் ரிங். நாங்க வரலன்னா உங்க கேள்வி அளவு கேள்விதான் ரிங் ரிங். நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் ரிங் ரிங். சிக்கிருந்தா கைமாதான் பிரதர் ரிங் ரிங். ரிங் 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 ரிங். நான் தெரியாம வந்து சிக்கிட்டேன், நீங்க எதுக்கு பார்த்தா தெரிஞ்சு வந்து சிக்கிருக்கீங்க ரிங் ரிங். பரவாயில்ல பிரதர், இதுவும் நல்லதான் பிரதர் இருக்குது ரிங் 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 ரிங். நல்லா இருக்குதா பிரதர்? போக போக தெரியும் பிரதர் ரிங் ரிங். பரவாயில்ல, எதையும் ஒரு கை மோதி பார்க்கலான்னு வந்திருக்கேன் பிரதர் ரிங் ரிங். ஒரு கையில மோத முடியாது பிரதர், இருக்கிறது புடுங்கப்படும் ரிங் ரிங். எனக்கு இங்க புடுங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ரிங் ரிங். நான் எந்த காதல் வலையிலும் சிக்கல பிரதர் ரிங் ரிங். அதெல்லாம் இந்த ஊருக்கு வந்தாலே காதல் வந்துரும் பிரதர் ரிங் ரிங். இல்ல பிரதர், எனக்கு காதல்லாம் வராது பிரதர் ரிங் ரிங். உங்க காதல ஊத்திக்கிட்டா பிரதர் ரிங் ரிங். கோத்த கலப்பாதீங்க பிரதர் ரிங் ரிங். எதுக்கு பிரதர் நமக்கு இந்த வேண்டாத வேலை ரிங் ரிங். கடுப்பேத்தாதீங்க பிரதர் ரிங் ரிங். நாம தான் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ண வளர்த்தாரே மகாதேவன். பிறகு எதுக்கு பிரதர் இந்த காதலே ரிங் ரிங். வேண்டாம் பிரதர் ரிங் ரிங். சண்டைக்கு எவ்வளவு வீரம் வேணுமோ அதே வீரம் காதலுக்கும் வேணும் பிரதர் ரிங் ரிங். இப்போ வந்துட்டு பிரதர் ரிங் ரிங். அத காதல் கிளி பறந்து போச்ச பிரதர் ரிங் ரிங். பாப்போம் பிரதர், நீங்க காதல் வலையில விழுவீங்களா இல்லையான்னு ரிங் ரிங். காதலிக்கிறவங்க என்னத்தை குடி தோண்டி புதைச்சிட்டேன் பிரதர் ரிங் ரிங் ரிங். நீங்க மட்டும் எப்படி பிரதர் உஷாரா இருந்தீங்க ரிங் ரிங். உங்களை பார்த்து கத்துக்கிட்டேன் பிரதர் ரிங் ரிங். இந்த ஊர்லயே பெரிய சண்டை மார்பு தட்டிட்டு அலைஞ்ச நம்ம சாரோனே காதலே பிச்சுக்கிட்டு போயிட்டு பிரதர். அதை பார்த்து என் காதலுக்கு நான் பாலை ஊத்திட்டேன் பிரதர் ரிங் ரிங் ரிங். அப்படின்னா நீங்க காதலிச்சிட்டு இருந்தீங்களா பிரதர் ரிங் ரிங் ரிங். இங்க எல்லாரும் ஜோடியா இருக்கிறத பார்த்து ஏமாந்து போயிட்டேன் ரிங் ரிங் ரிங். அந்த எண்ணத்தை குடி தோண்டி புதைச்சிட்டேன் ரிங் ரிங் ரிங். ரிங் 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 ரிங். என்ன பிரதர் ரிங் 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 ரிங். கத்திய தூக்க மாட்டேன்னு சொன்னீங்களே பிரதர், இப்போ கத்திய தூக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டீங்களே பிரதர் ரிங் 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 ரிங். அதெல்லாம் தூக்க முடியாது பிரதர் ரிங் 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 ரிங். அதான் பிரதர், ஏன் தூக்க மாட்டீங்க பிரதர் ரிங் 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 ரிங். உங்க மருத்துவ சாதனை எல்லாம் இருக்குதா பிரதர் ரிங் 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 ரிங். தெரியும் பிரதர், நம்ம பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான்னு எனக்கு முதல்ல தெரியும் பிரதர் ரிங் 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 ரிங். அதிகமா உங்களுக்கு திரும்ப கிடைக்காது பிரதர் ரிங் ரிங் ரிங். நீங்க கத்திய தூக்கலதான் பிரதர் ரிங் 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 ரிங். உங்களையும் கூட தூக்கிட்டு போயிருவோம் பிரதர் ரிங் 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 ரிங். அதெல்லாம் வர முடியாது பிரதர் ரிங் 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 ரிங். உங்க காலேஜ் உங்க கையை விட்டு போயிட்டா நீங்க சோகவா இருக்கீங்களா பிரதர் ரிங் 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 ரிங். அதெல்லாம் ஒண்ணும் வருத்தம் இல்ல பிரதர் ரிங் 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 ரிங். இல்லையே பிரதர், ஏதோ பறி கொடுத்த சோகத்துல இருக்கீங்களே ரிங் 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 ரிங். காதல் தோல்வி ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க தாடி வச்சுட்டு அழைஞ்சிட்டீங்க பிரதர் ரிங் 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 ரிங். ரொம்ப ஓட்டாதீங்க பிரதர் ரிங் 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 ரிங். உங்க காதலி சொன்ன மாதிரி தாடி எடுத்துட்டு போய் நின்றாதீங்க பிரதர், அடையாளம் தெரியாம போயிடும் ரிங் 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 ரிங். ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சிட்டான்னு பாத்துட்டு வருமா பிரதர் ரிங் 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 ரிங். ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சிருந்தா இன்னத்துக்கு சத்தம் கேட்டிருக்கும் பிரதர் ரிங் 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 ரிங். அப்படின்னா குந்தானிகளுக்கு சங்குதான்னு சொல்லுங்க பிரதர் ரிங் 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 ரிங். கத்தி எடுத்திருக்கிறது இசை பிரதர், கண்டிப்பா சங்கு தான் பிரதர் ரிங் 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 ரிங். சிக்னல் கிடைக்காது ரிங் 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 ரிங். சிக்னல் எல்லாம் கிடைக்குது பிரதர் ரிங் 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 ரிங். ஆபரேஷன் போய்கிட்டு இருக்குது, கூடல யாரும் பேசக்கூடாது ரிங் 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 ரிங். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதா பிரதர் ரிங் 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 ரிங். நல்லா இருக்கலாம் இது. இசை மாதிரி புதுசு புதுசா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிச்சிருக்கா பாரு. போன் கையில இல்லட்டாலும் போன் இருக்கிற மாதிரியே அதுக்கு ஆக்ஷனை பாத்தீங்களான்னு அவ பண்ணும்போது அழகா இருக்குன்னு. அந்த ஆபரேஷனை போய் பாத்துட்டு வருமாடா. எங்க அப்பாவே சுத்தி சுத்தி வந்தாங்க பாக்குறதுக்கு முடியலையா?
அப்போ ஜானனி மட்டும் உள்ள இருக்கா? அது ஜானனிம்ல. அப்படின்னா அண்ணன் அங்கதான் இருப்பான். இசைக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு போற ஒரே ஆளு ஜானனி மட்டும்தான். அங்க இப்ப அண்ணன் அசிஸ்டண்டா இருப்பான். இவ பெரிய டாக்டர், அண்ணன் அசிஸ்டன்ட். வேணாலும் பாருங்களா, பாக்க அழகா இருக்கும்ல. சரி, திட்டு தரமா பாத்துட்டு வந்துருவோமா? பாத்துட்டாலோ நம்மள உண்டுல ஆக்கிடுவா. இல்லனே, பாத்துட்டு வந்துருவோம். அதான் ஆசைப்பட்டாச்சுல, வாங்க திட்டு தரமா பாத்துட்டு வந்துருவோம். எப்படிதான் ஆபரேஷன் பண்றான்னு பாக்கணும். அந்த புண்ணாளிகள் படுற பாட்டை பார்த்தே ஆகணுமே. வாங்க, அங்க தள்ளி ஒரு வழி இருக்குது. அங்க நின்று பார்த்தா நல்லா தெரியும். வாங்க போவோம். நீங்க வேற ஆசை காட்டி விட்டீங்க. இனி பார்க்காம இருந்தாலும் நல்லா இருக்காது. பாத்துருவோம். ஆனா ஒண்ணு, நாம பாக்குறது கடுகளும் அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு சேர்த்து ஆபரேஷன் பண்ணி விட்டுருவா. இசை தங்கம் தான். ஒரு புள்ள சேட்டை பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேனே. ஆனா கண்ணால இப்பதானே பார்த்தேன். அதுல அவ மொழி இருக்கு பாரு, அவ மொழி. அது வேற ஒண்ணு, நம்ம பரம்பரை மொழி தான், வேற ஒண்ணு இல்ல. நீ கண்ணாடி கழிச்சிட்டு பாரு, அப்படிதான் இருக்கும். நீ கண்ணாடியை கழுத்துறாலும் அப்படிதான் இருக்கும். சொல்லிட்டோம்னே, பரம்பரை மொழின்னு அவளுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு வெளியில தெரியுது, அவ்வளவுதான். அதுக்குதான் நம்ம கவர் பண்ணிட்டோமே. அப்ப நம்ம அப்படிதான் தெரியுமோ? நீ கழுத்துனாலும் தெரிய மாட்டேனே. தாடியே மறைச்சிரும். இல்லைங்க, அவளுக்கால என் தாடியில கழிச்சிட்டு இருக்கியா? நீ தாடி எடுத்து இப்படி இருப்ப. ஒரு வித்தியாசமும் இல்ல. கிங்சன் என்ன பார்த்தா என்ன பார்க்க வேண்டாம், என்ன பார்த்தா கிங்சன் என்ன பார்க்க வேண்டாம். அப்படி ஜெராக்ஸா இருக்கும். அதனாலதான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா கிங்சன் என்ன வச்சு செய்ய வேண்டிய இவனை வச்சு செஞ்சுட்டா என்ன? சாரணே, நான் எதுவுமே யோசிக்கவே இல்ல. ஐயோ, இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. ஐயோ, புள்ள பாக்குது. நீ ஆபரேஷன் பண்ணுமா? வந்து பாத்துக்கலாம். இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன், ரொம்ப டேஞ்சர். அப்படியா? எஸ், ஆமா. அச்சச்சா, இவ்வளவு சிக்கலான ஆபரேஷன் நீங்க பண்ணணுமான்னு கேட்க. இல்ல, இந்த ஆபரேஷன் நீங்க பண்ணி தான் ஆகணும். எப்படியாவது ஆபரேஷன் முடிச்சிருங்க. என்ன பண்ண போறால தெரியலையே. ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான். ஆனா பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகேமா. ரொம்ப கஷ்டமான ஆபரேஷனோ? ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஆபரேஷன். சரி, நல்லபடியா ஆபரேஷன் முடிங்க. நீங்க ஹெல்ப் பண்ணணும்ப்பா. என்ன ஹெல்ப் மட்டும் சொல்லுமா, அப்ப பண்ணி தரேன். இந்த ஊசி, பேஸ்ட் இதெல்லாம் எடுத்து தரணும்ப்பா. பேஸ்டா? அது என்ன பேஸ்ட்? இருங்க காட்டுறேன். எஸ் பாட்டு. ஆமா, நாங்கள பின்னாடி அப்படி பந்தபாஸ் பண்ணிடுவோம். இது என்ன பேஸ்ட்மா? ரகசியம். எப்பா, இது கோல்கேட் பேஸ்ட்ப்பா. கோல்கேட் பேஸ்டா? அது எதுக்கு தங்க? ஆபரேஷன் பண்ணிட்டு ஒட்டி வைக்கிறதுக்குப்பா. வேற பேஸ்டே கிடைக்கல. வேற பேஸ்ட் கிடைக்கலையா? அடியே குந்தானே, என் முகக்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்னமா? நான் தர சொல்லும் போது கரெக்டா தரணும். இத வச்சு அப்படியே ஒட்டி விட்டுறலாம். சரிமா, ஆபரேஷனுக்கு வேற என்ன கொண்டு வந்திருக்கிய? எல்லாமே இருக்குப்பா. எல்லாமே இருக்கா? அதுல நாங்க எடுத்துட்டோம்ப்பா. சரணமா கைமா கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அம்மா, இங்க பாருங்க. இததான் எடுத்தீங்களா? ஆமாப்பா, ஆபரேஷன் பண்ணக்கு வேணும்லப்பா. அத வச்சு பொளந்து எடுத்துட்டு இந்த கோல்கேட் பேஸ்ட் வச்சு ஒட்டிடலாம். தாராளம் ஒட்டிடலாம்ப்பா. உங்களுக்கு எல்லாமே அசால்ட்டா அடிச்சு ஒட்டிடலாமா? அதெல்லாம் என்ன செய்யும்? அது ஒட்டிக்கிடும். ஏ குந்தாணி, எங்க வந்து எந்த வேலை பார்த்திருக்க? சரி, அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ்ல என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது. நான் சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணும். நீங்க வசதிக்கு எனக்கு எல்லாத்தையும் எடுத்து தரணும்ப்பா. சரி தங்கம். யாராவது காப்பாத்துங்களா? யாராவது காப்பாத்துங்களா? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அவ்வா ஐயா அவ்வா. சரி, பயப்படாதீங்க. இப்ப நல்லபடியா ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். இசி, ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சு கேட்டுமா? ராணி, சீப் டாக்டர்னு சொல்லிட்டி. சீப் டாக்டர். அம்மா ஐயா, என்ன பண்ண போறாளோ தெரியலையே. மேடம், எல்லாரும் ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் மேடம். நர்ஸ், எப்போ ரெடி மேடம்? அம்மாக்கு ட்ரெஸ் நல்லா இருக்குது. சும்மா இருடா. அப்பா இன்னும் பார்க்கல. ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். பாத்துட்டு போயிருங்க. அப்பா அது காமெடியா இருக்குப்பா. தெரியும், என்ன பாத்துட்டு போறேன். சரிடா, கையில ஒன்னு பேஸ்ட் மாதிரி வச்சிருக்கல, அது என்னது? கோல்கேட் பேஸ்ட்ப்பா. அது எதுக்கு? ஆபரேஷன் பண்ணிட்டு ஒட்டி வைக்கிறதுக்கு. ஆமாப்பா, சரிப்பா, கொஞ்சம் அடக்கிக்கிடுங்க. செஸ்டிங்கன்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவா. வேண்டாம், பண்ணட்டும். ஐயோ, குடும்பமா சேர்ந்து என்ன இப்படி பாடா படுத்துதல. டாக்டர், இவங்களுக்கு மயக்க ஊசி போடுங்க. நான் தான் போடுவேன். நர்ஸ் தான் போடணும். அப்ப நான் எப்பதான் ஊசி போட? அத்தா இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல டி. அப்படின்னா என் மாமா மாதிரி இவ்வளவு விட மாட்டார்களா? அப்ப சரி, நீயே போட்டுக்க. டாக்டர், நான் மயக்க ஊசி போட்டுட்டேன். ஓகே. இன்னும் மயங்க காணோம். என்ன இன்னும் மயங்க காணோம்? பேசாம மயங்கிருங்க, இல்லன்னா இன்னொரு ஊசி போட்டுருவா. மயங்கிட்டா அப்படியே விட்டுருவா. சரி டாக்டர், நான் மயக்க ஊசி போட்டேன். ஆனா அவங்க இன்னும் மயங்க டாக்டர். சரி, இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க. ஓகே டாக்டர். இல்ல, நான் மயங்கிட்டேன். சரி சார். என்னமாச்சு? ரொம்ப சீரியஸா இருக்கு பேஷண்ட்டுக்கு. அப்படி இப்ப என்ன பண்ண?
நெஞ்ச பொளந்து ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதா. சரி ரவுடி பே குடும்பம் சும்மாவா சொன்னாவ? அம்மா இவ்வளவு படுத்துற பாடு. டாக்டர் என்னங்க அது எத்தானே அருவால எடுத்து என் முகரையில வச்சிருக்கா. அம்மா எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. ஜோரா கை தட்டணுமா? இல்ல நீ நெஞ்ச பொளக்க போறல, அதான் ஃபர்ஸ்ட் டைம் நெஞ்ச பொளக்க போறல, அதுக்கு தான் கை தட்ட சொன்னேன். குந்தா நீ யாரும் காப்பாத்த முடியாது. கை தட்ட கூடாது. நீ முத ஆபரேஷன் பண்ண வரல, கை தட்டினா தான் முடியும். எல்லாரும் கை தட்டுங்க. எங்க சீஃப் டாக்டர் இப்பதான் ஆபரேஷன் ஆரம்பிக்க போறாங்க. எல்லாரும் கை தட்டுங்க. நான் கை தட்டுறவள தானே, எப்படி தட்டுறது மட்டும் பாருமா. நம்மள ஆபரேஷன் பண்ண போறாளே. ஐயோ பாக்குறாளே. இவங்களை யாரு உள்ள விட்டது? பேஷண்ட்க்கு சொந்தக்காரங்க டாக்டர். பேஷண்ட்க்கு சொந்தக்காரங்க? அப்ப ஆமான்னு சொல்லிருங்க, இல்லைன்னா உள்ள விட மாட்டான். டேய் அது எப்படிடா சொல்லி போடுங்க. நீங்க தானே உள்ள கூட்டிட்டு வந்தீங்க, அப்ப நீங்க தானே பேஷண்ட்க்கு சொந்தம். ஏய் நீங்க தானே உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. அது சரி நான் ஆபரேஷன் பண்ண போறேன். ஜோரா கை தட்டணும். நானா? நீங்க தானே பேஷண்ட கூட்டிட்டு வந்தீங்க. ஆமா நான் பார்த்தேன். என்னோட அசிஸ்டன்ட் டாக்டரே பாத்துருக்காங்க. நீங்க தான் இந்த பேஷண்ட கூட வந்திருக்கீங்க, கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஜோரா கை தட்டுங்க. சரி தட்டுங்க. எங்க அப்பா கை தட்டிட்டாரு. எங்க அப்பாவே கை தட்ட வச்சுட்டான். அப்பாவும் விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. அப்பா விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. அவரு குழந்தையில இருந்து விளையாண்டது கிடையாது. அப்பா விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. அப்பா விளையாட ஆரம்பிச்சுட்டாரு. அவன் விளையாடுறான், அதை பார்த்து புள்ள சந்தோஷப்படுறான். எனக்கே ஆச்சரியமா தாண்டா இருக்கு. அவன் கை தட்டி சிரிக்காண்டா. ஒரு புள்ள சேட்டை பண்ணலாம், இவ்வளவு சேட்டை பண்ணக்கூடாது. உங்க பொண்டாட்டி அதுக்கு என்ன ஊர்ல மட்டும் அப்படி எல்லாம் பண்ண வேண்டிய ஒட்டுமொத்த சேட்டையும் உன் பொண்டாட்டி ஒருத்தி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சேட்டை பண்ணல, அவ சீரியஸ் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏது அதுக்கு பேரு ஆபரேஷன்? எல்லாம் ஆபரேஷன் தானே. அந்த பொம்பளை பயத்திலே செத்துக்கிட்டு போற போது பாத்துக்க. ஆமா ஏன் நாங்க பாக்காதுதான். அப்படின்னாலும் என்ன, பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம என்னால பண்ண முடியும். ஆச்சுன்னா குழி தோண்டி புதைச்சிட்டு பிறந்ததுக்கான அடையாளமே இல்லாம புதைச்சிருவேன். அட பாரு, வில்ல நெஞ்சுக்கு வச்சுக்கிட்டு இருக்க. அதானே தொழிலா தானே. அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கட்டும்டா. எங்க காட்டணுமோ அங்க ஈரத்தை காட்டுவோம். அப்போ உன் பொண்டாட்டிக்காக என்ன வேணாலும் பண்ணிருவேன். என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒருவேளை உன் பொண்டாட்டி எனக்கு ஆபரேஷன் பண்ணா பண்ணிட்டா போச்சுது. ஆபரேஷன் பண்ண கொடுங்க. உங்களை நம்பில எங்க கண்ணசத்துல தூக்க முடியாதா. குடும்பமா தூக்கி கொண்டு அவ கையில கொடுத்துருவீங்க. ஏற்கனவே பையவுல என் மேல கொலை வேலை தான் அரைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் நிம்மதியா கண்ணசந்து தூக்க மாட்டேன்டா. என்ன ஆச்சுது? சொல்லதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, மனசு தேத்திக்கோங்க. எவ்வளவோ போராடி பார்த்தோம். நீங்க கூட்டிட்டு வந்தவங்களை எங்களால காப்பாத்தவே முடியல. சாரி. அடியே ராணி, ஃபெயிலியர் ஆயி போச்சுடே. பல்ல காட்டாத. ஃபெயிலியர் ஆயி போச்சுடா. ஆமா, இசை எவ்வளவோ போராடி ஆபரேஷன் பண்ணி பார்த்தா, ஆனா பேஷண்ட காப்பாத்த முடியல. என்னது, பேஷண்ட காப்பாத்த முடியலையா? தங்கமே, எதுவுமே நம்ம கையில இல்லப்பா. எவ்வளவோ போராடி பார்த்தோம், ஆனா பேஷண்ட காப்பாத்த முடியல. நான் வாய் விட்டு சிரிச்சாதான் எனக்கு இந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். சப்போ என்னால முடியல. சரிம்மா, ஃபீல் பண்ணாத. நான் ஃபீல் பண்ணல. எனக்கு இந்த ஆபரேஷன் பண்ணா இன்னொரு ஆபரேஷன். இசை அது நான் தான் பண்ணுவேன். அதான் ரெண்டு பேர் இருக்காளுவல்ல. என்னால முடியலடா. சொன்னதான் இருக்கு பாரு, எவ்வளவோ போராடி பார்த்தா காப்பாத்த முடியலையாண்டா. சத்தியமா சொல்றேன்டா, என்னால முடியலடா. அவ்வளவு சிரிப்பு சிரிச்சிருக்கேன்டா. சொன்னதான் இருக்கு பாரு. நானும் கேட்டேன், நீங்க கூட்டிட்டு வந்தவங்கள காப்பாத்த முடியலன்னு சொன்னா. டேய், என்னையும் அப்படிதான் சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கா. நான் தெரியாம அவங்கள வாங்கம்மா போங்கம்மான்னு சொல்லிட்டேன். அதையே சொல்லி போய் உள்ள என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கு. இல்லடா, அவ சொன்ன விதை இருக்கு பாரு. அதை விட்டுடா, ஒட்டதுக்கு கோல்கேட் பெஸ்ட் வச்சிருந்தா பாரு. உனக்கு அவ்வளவு சிரிப்பு.
டேய் அதெல்லாம் ஒரு குடுப்பனடா. ஏம்மா சொன்ன ஆக்ஷனு சொன்ன வேதம் அப்போ என்னால முடியலடா, வயலாம் வலிக்கடா. அவ்வளவு சிரிப்பு வருதாடா, சிரிப்பு வருதாவா? டேய் முடியலடா. டேய், அதே மாதிரி அவ ஒத்து பேசுறதுக்கு எடுத்து வச்சிருப்பா. டிங் 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 டிங். நம்ம ரெண்டு அப்படி சொல்லி விளையாடுவோமா? நம்ம ரெண்டு பேரும். ஆமாடா நல்லா இருக்குல்ல. இப்ப பாரு, டிங் 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 டிங். என்னடா நண்பா? டிங் 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 டிங். டேய் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. டிங் 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 டிங். அவன் நம்மள ஓட்டுறாடா. டிங் 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 டிங். டேய் அதெல்லாம் அப்படித்தான் இருப்பா. டிங் டிங். அவ என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான். டிங் 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 டிங். அவ உன்ன மாமனார்னு தெரிஞ்சு ஓட்டி இருக்கா. டிங் 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 டிங். அவ ஜானிய விட்டு வைக்கல. டிங் 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 டிங். ஜானு சேர்ந்து ஜாலியா அடிச்சிருப்பானே. டிங் 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 டிங். அவனை தாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. டிங் டிங் டிங்.